இந்த ஜென்ரேஷன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கப்புள்ஸ் எல்லாருக்கும் நான் ஒன்று ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறேங்க, யோசிங்க. உங்களுக்குள்ளே என்ன மிஸ்கம்யூனிகேஷன் வந்தால் கூட 4 செவத்துக்குள்ளே நீங்களே உட்காந்து பேசி தீர்த்துக்கோங்க. தேர்ட் பர்சன் இன்வால்வ்மெண்ட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அது பொண்ணோட அப்பா அம்மாவாக இருக்கட்டும், பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், பையனோட அப்பா அம்மாவாக இருக்கட்டும், பையனோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். தேர்ட் பர்சன் இன்வால்வ்மெண்ட் எப்போவுமே கப்புள்ஸ் நடுவில் இருக்கக்கூடாது. அப்போ தான் ஒரு ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எதுவாக இருந்தாலும் என்ன மிஸ்கம்யூனிகேஷன் இருந்தால் கூட நீங்கள் 2 பேர் உட்கார்ந்து பேசிட்டு தீர்த்துக்கோங்க. ஏன்னா தேர்ட் பர்சன் இன்வால்வ்மெண்ட் இருந்தால் பிரச்சனை இன்னும் நிறைய ஆகும், தவிர பிரச்சனை குறையாது. கொஞ்சம் யோசிங்க. அதே மாதிரி மேக்ஸிமம் ஒருத்தர் உட்காந்து அன்பாக பாசமாக பேசிக்கோங்க. அப்போ தான் அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ஜென்ரேஷனில் நான் நிறைய பேர்கிட்ட அப்சர்வ் பண்ணியிருக்கேன். 2 பேருமே எம்ப்ளாய்மெண்ட் இருப்பாங்க.